வெல்கம் டு ஸ்ரீ ஸ்டார்ஸ். இன்னைக்கு நான் சொல்ல போகிற டாபிக் காற்றுள்ள போதை தூற்றிக்கொள். செயலில் தமிழராய் தமிழின் தொன்மை மாறாமல் தமிழர் எனும் மலையாளத்தை இழக்காமல் இருப்போம். மொழி கலர்ப்படம் தவிர்ப்போம். என்றும் இன உணர்வுடன் இருப்போம். இனத்தையும் இனமானத்தையும் காப்போம் என்று கூறி என் உரையை தொடங்குகிறேன். இங்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் என்பதாகும். இறைவன் படைத்த உயிரினங்களுள் மிகவும் உன்னதமானவன் மனிதன். அம்மனிதன் பண்பாலும் நடத்தையாலும் உயர்நிலை அடைதல் வேண்டும். இறைவன் மனிதன் உயர்ந்த வாழ்வு வாழ வேண்டும் என்று எண்ணிய உலகில் அவனுக்கு உதவியாக இயற்கையையும் உயிரினங்களையும் படைத்தான். ஆனால் மனிதன் அவற்றை பயன்படுத்தி கொண்டு அவற்றை விடுத்து கீழான குணங்களை கை கொண்டான். இதை நல்வழிப்படுத்தவே நம் முன்னோர்கள் பல்வேறு கருத்துக்களை அனுபவ மொழியால் கூறி சென்றனர். அவைதாம் பொன்மொழியாக வாழ்வை பூரிக்க வைக்கும் நல்மொழியாக விளங்குகிறது. அத்தகைய பொன்மொழிகள் ஒன்றுதான் காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் என்பதாகும். நெற்கதிரை அறுத்து அடிக்கும் போது காற்று வீசும் போது நெல்லை தூற்றுவர். அதில் பதறு காற்று அடித்து தூரத்தில் சென்றுவிடும். நெல்மணிகள் தனியாக ஒதுங்கும். காற்று அடிக்காத போது நெல்லை தூற்றினால் பதறு அப்படியே தங்கிவிடும். அதுபோல்தான் மனிதன் வாய்ப்புகள் இருக்கும் போது அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் முன்னேற வேண்டும். ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடியிருக்கும் கொக்கானது காத்திருந்து தனக்கென்று சரியான மீன் வரும்போது அதை கவ்வி தன் பசியை போக்கிக் கொள்வதை போல மனிதனும் வாய்ப்புக்காக காத்திருந்து தனக்கென்று சரியான வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும். மேலும் மனிதனிடம் நல்ல பழக்கங்களும் தீய பழக்கங்களும் கலந்துள்ளன. வாய்ப்பு நேரும் போது தீய பழக்கங்களை கைவிடுதல் வேண்டும். அவ்வாறு செய்தால் இவ்வுலகில் வாழ்வாங்கு வாழலாம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என வள்ளுவர் கூறுகிறார். காற்றுள்ள போதே என்பது நம் உடலில் வலுவுள்ள போது என்பதையும் தூற்றிக்கொள் என்பது தீயனவற்றை அகற்றிக் கொள்ள வேண்டும். பின்னாளில் நல்லவனாக மாறுவோம் என்றிருந்தால் உடலில் வலு இருக்காது. நம் உடலில் மூச்சு காற்று இருக்கும் போதே நல்லனவற்றை நாம் செய்தல் வேண்டும். நம்மால் இயன்றதை பிறருக்கு ஈட்டுதல் நம்முடைய ஊழ்வினையை தீவினையை அகற்றி உயருக்கு ஊதியத்தை ஈட்டுதல் வேண்டும். இதையே ஈதல் இசைப்படல் வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என வள்ளுவர் கூறுகிறார். கடல் அலைகள் ஓய்வதில்லை. காலத்தின் வேகமும் குறைவதில்லை. வாழ்க்கை நியதிகள் மாறுவதில்லை. காலங்கள் உனக்காய் காத்திருப்பதில்லை. ஆதலால் காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.